ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெண்டைக்காய் சாதம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸ். டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வெண்டைக்காய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பட் ஒரு சிலருக்கு அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கிறங்காட்டிக்கு இந்த காயை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வெண்டைக்காய் சாதம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் எல்லாம் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து நம்ம வெரைட்டி ரைஸை செஞ்சு தரும்போது அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிங்க. வாங்க வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 350 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கழுவிட்டு நல்ல ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி வச்சாச்சு. அடுத்தது இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக சன்னமாக வெட்டினா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். ஸோ நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. வெண்டைக்காய் ரெடி. அடுத்தது சாதம். வடித்த சாதம் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. சாதம் கண்டிப்பாக உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் கிளறும் போது குழையாது, உடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே நல்ல உதிரி உதிரியான சாதம் ரெடி. இப்போ இது ஒரு அகலமான பவுலில் போட்டு ஆறக்கு விட்டுறலாம். அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. அதாவது இந்த வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மை போய் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. பாருங்க, வெண்டைக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா அந்த லைட்டாக ரோஸ்ட் ஆகி அந்த ஒத்தத்தையான்னு நிற்கிறது தெரியுது பாருங்கள். கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுறலாம். ஸோ தட்டில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட ஒரு 2-3 வரமிளகா உடச்சி போட்டு விட்டுட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம். இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கறதால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது. அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம புளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு இங்கே சேர்த்துக்கிறேன். இந்த டேமரின் பேஸ்ட் மஸ்ட்டுங்க. அந்த சின்ன புளிப்பு இந்த சாதத்தில் இருக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ரெடியாக வச்சுருக்கிற உதிரி உதிரியான சாதத்தை சேர்த்துருவோங்க. இப்போ நல்ல சாதம் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடியாக வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இனி ஈவனாக பொறுமையாக கலந்து விட்டுற வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சாதம் உதிரி உதிரியாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்ல சத்தான வெண்டைக்காயை சேர்த்து அருமையாக ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சாச்சுங்க. இது வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காய்கறிகளெல்லாம் சரியாக சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெரைட்டி ரைஸாக அந்த காய்கறிகளெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது
விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸுங்க இது. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி வெண்டைக்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது நல்ல ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வறுவல்னால் அது உருளைக்கிழங்கு வறுவல் தான். அது நல்ல மொறுன்னு கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் ஆஹா சொல்லவா வேணும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்லா பொருத்தமாக இருக்கும். சிம்பிளாக பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடவும் இது ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா அந்த மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி ரெடி பண்ணணும். அது பார்த்துடலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்தது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, பெப்பர், அடுத்தது காரத்துக்கு மிளகாய் பொடியும் சேர்க்கிறோம். நான் இங்கே ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், காரம் அளவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்குகளை நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. இங்கே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்து நான் வறுத்தெடுத்துக்கிறேன். நான் 2 பேட்சாக போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை தண்ணியை வடிச்சிட்டு போட்டாச்சு. நல்லா இது இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காது, நல்ல மொறுன்னு வறுபட்டுரும். நல்லா வறுத்தெடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு கப்பில் வச்சிடலாம். நல்லா சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருக்கு. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். இப்போ அடுத்தது அதே ஆயிலில் நம்ம மீதி இருக்கிற உருளைக்கிழங்கும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுருவாங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வறுபட்டு இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடித்து எடுத்து அதே கப்பில் போட்டுருவோம். கிறிஸ்பியாக வறுபட்ட உருளைக்கிழங்குகள் ரெடிங்க. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மசாலா பொடி, உப்பெல்லாம் சேர்த்து வறுத்தெடுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வறுத்தெடுத்த கடாயில் எண்ணெய் இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே எண்ணெய் இருக்குது. நம்ம இதுலேயே மசாலா பொடியெல்லாம் போட்டு வறுத்தெடுக்கலாம். பட் நான் இங்கே வீடியோவுக்கு வேண்டி இந்த எண்ணெயை வடிச்செடுத்து வச்சுட்டு இந்த கடாயை கழுவி மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு நல்ல பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பூண்டு எண்ணெயில் போட்டாச்சு. இந்த பூண்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயிலில் ஃப்ரை ஆன அந்த பூண்டோட வாசனையும் டேஸ்ட்டும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் டச் இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. இந்த பெருங்காயப்பொடி சேர்க்கறதால நல்ல வாசனையும் இருக்கும், நல்லதும் கூட. அடுத்தது ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை சேர்த்து விட்டுருவோம். கூடவே அந்த ஸ்பைசியான மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு மிஸ் பண்ணாமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். அந்த ஆயிலில் இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். ஸோ 1-2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து
இன்னும் நல்லா வறுபட்டு வரும், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும், நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் தயிர் சாதம், ரச சாதம், சிம்பிளான ஒரு பருப்பு சாதம் செய்யும் போதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா வறுத்து விட்டாச்சு. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு மேலே எல்லாம் நல்லா கோட்டாகி நல்லா வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க. இனி ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுவையான அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணின இந்த 2 ரெசிபீஸும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.